இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் FB தாங்க. லைக்கு கமெண்ட் ஷேர் இதை பத்தி தான் பேச்சு. இந்த ஃபேஸ்புக் இல்லைனா பூமியும் சுத்தாது, சூரியனும் உதிக்காது. என்னங்க தனியா உட்காந்துட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? இவரு தாங்க நம்ம ஹீரோ, பேரு மணி. இவருக்கு ஃபேஸ்புக்ல 200 ஃப்ரெண்ட்ஸ், ஆனா 10 லைக் தானது கிடையாதுங்க. என்ன மச்சி பெல் அடிச்சிருச்சு, கிளாஸ் போல? அப்பா டேய் இங்கேயும் வந்துட்டியா? நீ கிளாஸ் போறேன்னா நான் கட் அடிச்சேன். என்ன மச்சி இப்படி சொல்லிட்ட? சரி ஃபோனில் பேலன்ஸ் இருக்கா? பேலன்ஸ்லாம் இல்லை மச்சி, ஒன்லி ஃபேஸ்புக். முடியல. செம்ம அழகா இல்ல? 1500 லைக் வராது? வராதுடா. பொறாமடா உனக்கு. ஹாய் மச்சான். ஹே மேத்யூ, என்ன இந்த பக்கம்? பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக வந்தேன்டா. இதான் நம்ம ஃப்ரெண்டு மணி. ஓ ஹாய் ஜி. ஹாய். ஜியை பார்த்ததே இல்லையே, FBல இருக்காரா என்ன? 200 ஃப்ரெண்ட்ஸு 10 லைக் தானதில்ல. இப்படிதாங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு மகேஷ் ஹீரோவுக்கு ஒவ்வொரு தடையும் பல்பு கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன்னா இவருக்கு ஃபேஸ்புக்ல 2000 ஃப்ரெண்ட்ஸ், 1490 லைக். மச்சி அடிடா சிம்பிள் தெரியற மாட்டேறா. இருடா எடுக்கிறேன். புதுசுன்னு தெரியணும்ல, FBல ப்ரொஃபைல் பிக்கா போடணும். உன்னோட பெரிய தொல்லடா. எப்பா டேய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்களா, நாளைக்கு காலேஜ் இருக்கு. நீ வேற எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே. மச்சி அடிடா சிம்பிள் தெரியற மாட்டேறா. புதுசுன்னு தெரியணும்ல, FBல ப்ரொஃபைல் பிக்கா போடணும். அடா பாவீங்களா, ப்ரொஃபைல் பிக் ஒரு நைட்டு ஃபுல்லாவோட எடுப்பீங்க. FBல 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன பெரியாளா என்ன? இருந்தாலும் 10 லைக்கா தாண்ட மாட்டேங்குது. உனக்கு எதுக்குடா ஸ்பைக்கு? தூ. சீபா வாட் டூயிங்? இங்க ப்ரொஃபைல காட்டு. இங்கே பாரா. நான் அந்த பொண்ணுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன், எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டா. அது உனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாளா? ஆமாண்டா, ஆனா பாரு. டேய் மகேஷ் எங்கடா போயிருக்கான்? டேய் மச்சான், அந்த பொண்ணு எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காடா. டேய் சும்மா நிறா, அவன் என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கா. இப்போ பாரு எப்படி கரெக்ட் பண்ணி காமிக்கிறானு. நீ முடிஞ்சா கரெக்ட் பண்ணி காமிடா. டேய் வண்டி ரயில்வே விடணும்ரா. அன்னைக்கு என்னமோ ஓரா சொல்லிக்கலாமே. அண்ணா அது நான் இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டுண்ணா. போனை போடுறான் அவனுக்கு. ஃபோனில் பேலன்ஸ் இல்லைண்ணா. எடு போன் எடு. எவ்வளோடா போனு? 10,000 ரூபாண்ணா. 10,000 போனு, 10 பைசா பேலன்ஸ் இல்லை. ஐயோ நம்மள்ட்டே பேலன்ஸ் இல்ல. இதோட சார்ஜே நிக்க மாட்டேங்குது கழுத. அந்த நெட்வொர்க் அதில் பிடிச்ச ஒரு ஏத்தேத்தான் தான் சரிப்பட்டு வரான்னு நினைக்கிறேன். தர்மா உன் போனை கொடு. என்னம்மா சமாளிக்கிறாங்க. டேய் சந்தோஷ் ஃபோன் அடிக்குதுடா. ஹலோ மச்சி பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டி எடுத்து ரயில்வே கூட வந்துடுறா. சேர்றா. டேய் எங்கடா போற? மகேஷ் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சாண்டா, ரயில்வே கூட நிற்கிறான். சரி நில்லு, நானும் வரேன். சரி வா. டேய்
மகேஷ் வண்டி இங்கே நிற்கிதுடா. வண்டி பஞ்சர்னா பஞ்சர் ஆகலை. சரி வா உள்ளே போய் பார்ப்போம். டேய் யாரா அவங்க? பார்த்து வர மாட்டியாடா பண்ணாடா. விடுங்கண்ணே, நீங்கள் எப்போ பார்க்கணுமோ அப்போ பார்த்துக்கலாம். இதான் மச்சான் நடந்தது. அட பாவீங்களா, அந்த இன்னொரு நாள் இதானடா? ஆமாண்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சி, நம்மளை காப்பாற்ற இப்போ 1000 பேர் திரண்டு வருவாங்க பாரு. என்னடா சொல்ற? என்ன ஜியோட பைக் இங்கே நிற்கிது? எங்கடா? ஆமாடா. என்ன ஸ்டேட்டஸில் ஏதோ ப்ராப்ளம்னு போட்டிருந்தாரு. சரி, இந்த மாதிரியெல்லாம் விசுவாசமாக இருந்தால் தான் எஃபியில் ஒரு லைக்கும் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சான்ஸும் தருவார்ரா. ஆமாண்டா. சரி வா உள்ளே போய் பார்க்கலாம். ஏய், நேற்று எஃபியில் ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஆன்லைனில் வந்துட்டு லைக்கே தரலடா. நீ கொடுத்தேன்டா, நல்லா பாடுறா. எங்க ஏண்டா இவங்களாம் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. பாஸ் எஃபியில் இல்லை போலடா. அப்படியா? டேய் டேய் அண்ணன் வராருடா, நீங்கள் 2 பேரும் உங்களை பார்த்துக்கோங்க. டேய் அண்ணன் வராருடா. அண்ணே, இப்போ இவங்களை என்ன பண்ணலாம்? உன்னை அன்னைக்கே மட்டை பண்ணிருக்கணும், தாசு காண்டி விட்டேன். பூஜை யாரு? பரிமளம் முதல்ல உங்களை போடணும்டா. ஏய் யாரா அது? தர்மா போய் என்னன்னு பாரு. ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டானே. கதை வெளுத்து கூட்டுங்கடா, ஒரு இடம் விடாம தேடுங்கடா. ஏய்
உனக்கு சாவு நிச்சயம்டா. டேய் நீங்கள் போங்கடா, நான் பார்த்துக்கிறேன் இவனை. என்ன இது? இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்படா. அதை நான் அனுபவிக்கிறப்ப பார்த்துக்கிறேன். இனிமேல் ஒழுங்காக இருக்கணும். சரியா? வரட்டா? தோத்துட்டடா, தோத்துட்டு. என்னடா எஃபியா? எஃபிலாம் இப்போ போகிறதே இல்லைடா. என்ன உன்னை ஒரு 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், தனியாகவே இருக்க, யோசனையாகவே இருக்க. வேற என்ன, எல்லாம் அந்த பிரச்சனையை பற்றி தான். அதான் பிரச்சனை தான் முடிஞ்சிச்சுல. பிரச்சனைலாம் முடிஞ்சு மச்சி, ஆனால் எப்படி முடிஞ்சுன்னு தெரிலல்ல. என்னடா சொல்கிற? அதான்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அங்கே வந்தாங்க? ஓ அதுவா? குமார் பெரிய ரவுடின்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாள் டீ கடையில் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தான். ஏய் போன குடுறா. தர்மா அவங்களை தூக்கியாச்சு, நீ ரயில்வே கூட வந்துரு. அந்த நம்பர் யூஸ் ஆகுமேனு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அன்னைக்கு மொபைல் எடுத்து கொடுக்குறப்ப நான் அந்த நம்பரை பார்த்தேன். அந்த நம்பரை பார்த்ததும் எனக்கு குமார் ஞாபகம் தான் வந்துச்சு. சந்தோஷ் நீ ரயில்வே கூடவில் நிற்கிறேன்னு சொன்னதும் எனக்கு டவுட் வந்துருச்சு. அதனால தான் ஏதோ பிரச்சனை நினச்சி என் பசங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். இன்னைக்கு பல்ப் உடைச்சதும் என் பசங்க தான். அதை நீங்கள் பார்க்கல, நான் பார்த்தேன். அதனால தான் அங்கேருந்து தப்பிச்சேன். சூப்பரா மச்சான். மச்சான் 2000 ஃப்ரெண்ட்ஸு லைக்ஸ் வரதெல்லாம் முக்கியம் இல்லை. நமக்கு பிரச்சனைங்கிறப்ப எத்தனை பேர் நம்மளை லைக் பண்ணி வந்து காப்பாற்றுறவங்களோ அதான் முக்கியம். அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுல, ட்ரீட் வச்சிடலாம்ல. எப்போ ட்ரீட்டு? நீங்கள் மதியானம் வச்சுக்கலாமா? சொல்கிறா. நல்ல வேலை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரான். லூசுமாயி சிரிச்சுட்டு இருக்கான். மச்சான் சத்யா கடத்தினப்ப ப்ராப்ளம்னு எஃபியில் ஸ்டேட்டஸ் போட்டான்ல, அதுக்கு 1500 லைக்குடா. என்னது 1500 லைக்கா? சரி நீங்கள் போங்கடா, நான் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாடா. என் அண்ணனே போட்ட அவ்வளோ பெரிய ஆளா நீ?